நேர்களே தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே வந்து இந்த பிறக்கவிருக்கக்கூடிய 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 70,000 காவலர்கள் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதே போல் 5,000 ஊர்காவல்படை பாதுகாவலர்களும் ஈடுபட்டிருக்கிறாங்க. சென்னையை பொறுத்தளவில் 19,000 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறாங்க. 435 இடங்களில் வாகன தணிக்கைகள் நடைபெறுது. பல இடங்கள் கண்காணிப்பு உட்படுத்தப்பட்டிருக்குது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி சென்னை ராயபுரம் மேம்பாலம் அருகே இருக்கிறோம். சென்னை ராயபுரம் மேம்பாலம் அருகே காவல்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு இந்த பகுதி வழியா வரக்கூடிய வாகன ஓட்டிகளை நிறுத்தி அவர்கள் எதுக்காக போறாங்க அப்படின்ட்டும், அதே போல அவர்கள் எடுத்து வரக்கூடிய ஆவணங்கள்லாம் சரியாக இருக்குதா என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு வராங்க. இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து வாகனங்கள் அனைவரையுமே வந்து முறையான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். சென்னையை பொறுத்த மட்டும் மெரினா கடற்கரையில் உழைப்பாளர் சிலையில் இருந்து அதே போல லைட் ஹவுஸ் வரைக்கும் முற்றிலுமாக அந்த பகுதியில் போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய சென்னை ராயபுரம் பகுதியில் தொடர்ந்து இந்த பகுதியில் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் முற்றிலுமாக சோதனை செய்யப்பட்டு அவர்கள் எதுக்காக போகிறாங்க, அவர்கள்ட்ட முறையான அந்த அந்த வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ளிட்ட அனைத்தும் இருக்கிறதா, எதற்காக போகிறார்கள், இந்த பைக் ரேஸ்லாம் ஈடுபடக்கூடாது, இந்த புத்தாண்டை விழிப்புணர்வோடு ரொம்ப பாதுகாப்பாக கொண்டாட வேண்டும் என்கின்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு நபர் ஒருவரை காவல்துறை அதிகாரி வந்து ஆய்வு செய்யக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அவரிடம் உரிய ஆவணங்கள் இருக்குதா என்பது தொடர்பான அந்த ஆய்வானது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதே போல உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் செல்லக்கூடிய சிறுவர்கள் அதே போல இளைஞர்களை அவர்கள் இருக்கக்கூடிய அவர் எதற்காக போறாங்க, இந்த நேரத்தில் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் மேற்கொள்ளணும் என்கின்ற அறிவுறுத்தல்களை காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு அறிவுறுத்தல்களாக வழங்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அனைவரும் வந்து பாதுகாப்பாக புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்பதை அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தல்களாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. அதே போல அனைத்து பகுதிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள், உயர் கோபுரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதிகளில் மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும் என்பதை கண்காணிப்பதற்காக அதெல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல ட்ரோன்கள் மூலமாகவும் அந்த கண்காணிப்பு பணிகள் எல்லாமே வந்து தீவிரப்படுத்தப்பட்டிருக்குது. முக்கியமாக கடற்கரைகளை பொறுத்த மட்டும் மாலை 7 மணிக்கு மேல கடற்கரைக்குள்ள அனுமதி இல்லை என்கின்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த அறிவிப்பை தடையையும் மீறி உள்ளே செல்லக்கூடியவர்களை வெளியே வந்து அறிவுறுத்தி வெளியே அனுப்புவதற்காக குதிரைப்படை காவலர்களும் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல குறிப்பா சொல்லணும்னா சென்னையை பொறுத்தளவில் அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை குறிப்பிட்டு பேசினால் கடந்த ஆண்டை பொறுத்த மட்டில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது எந்த ஒரு விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை என்பது சென்னை மாநகராட்சி காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த புத்தாண்டையும் எந்த ஒரு விபத்தும் உயிரிழப்பும் இல்லாமல் கொண்டாட வேண்டும் என்பதே காவல்துறை மற்றும் அரசு அதிகாரிகளின் கோரிக்கையாகவும் வலியுறுத்தல்களாகவும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது.